பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14-15 வாக்கியங்களை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாக்கியங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்கும்படிக்கு போதும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பேசப்போவது சத்தியம். கர்த்தர் என்னுடைய மனதிலே நினைப்பூட்டி எழுப்பிவிட்ட வேத வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே உண்டாயிருக்கணும். எப்போ வீண் என்று சொல்லுகிறார்கள்? 10ஆம் வகுப்பு பரீட்சையிலே பெற்றோர் எதிர்பார்க்கிறார்கள் 500க்கு 460க்கு மேலே இவன் மார்க் எடுப்பான்னு பார்த்தா 140 மார்க் எடுத்து எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலாக இருக்கிறான்னு சொல்லும்போது அந்த அப்பா சொல்லுவார், இத்தனை வருஷமாக ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வச்சது, டியூஷன் சேர்த்தது எல்லாம் வீணடா, இப்படி பண்ணிட்டியே. நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாள் வரும் பொழுது அவங்க வீணாய் ஓடி இருக்காங்க. வீணாய் பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, சபையாரே நான் உங்களுக்கு செஞ்ச ஊழியமெல்லாம் வீணா போச்சு அப்படிங்கிற ஒரு நிலை நீங்கள் எனக்கு ஏற்படுத்திடக்கூடாது. ஆனால் நீங்கள் ஜீவ வசனத்தை பிடிச்சிட்டு சுடர்களை போல பிரகாசிக்கணும். ஏன்னா கோணலும் மாறுபாடுமான சந்ததி எங்கும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நடுவில் நீங்கள் குற்றமற்றவங்களாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறார். இந்த காணவெளிகளே என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வீணான வாழ்க்கையா? நான் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை நான் ஒழுங்காக வாழ்கிறேனா, பிரயோஜனம் அடையும்படி வாழ்கிறேனா, இல்லை நான் வீணா வாழ்கிறேனா? இங்கே ரோமரில் வரும்போது 13ஆம் அதிகாரத்தில் கடைசி காலம் வந்துருச்சு, நாம் மறுரூபமாக வேண்டிய வேலை வந்துருச்சு, நித்திரையை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டிய வேலை வந்துருச்சு. நாம் விசுவாசியாக இருந்தது போது ரட்சிப்பு பக்கத்தில் இருந்ததை விட இப்போ இன்னும் பக்கத்தில் வந்துருச்சு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அல்லது நம்முடைய முடிவு வேகமாக வருகிறது. நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்படணும், ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளணும், இந்த உடலையும் இந்த வாழ்க்கையையும் சரியாக வைத்து கொள்ளணும்னு அவர் இதனுடைய தொடர்ச்சியாக அங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரலோகம் போவார்களா என்றால் இல்லை என்பது தான் முக்கியம். ஊழியர் செய்கிற ஊழியர்கள் எல்லாம் பரலோகம் போவார்களா என்றால் இல்லை என்பது தான் முக்கியம். பிரசங்கி சொல்கிறான், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன், அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலே மறக்கப்பட்டு போனார்கள். இன்னைக்கு நான் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக முழுக்க ஞான ஸ்நானம் எடுத்து நான் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை வீணாய் போகக்கூடிய ஒன்றாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை பயன்படுத்தி நான் நித்திய ஜீவனை அடையும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேனா? அதுக்கு 3ம் 5யும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 நம்முடைய மனதின் வலிமை அல்லது மனதின் அஸ்திபாரம். என்னங்க? மனதின் அஸ்திபாரம் என்று வைத்துக்கொள்ளுங்க. ஃபவுண்டேஷன் மைண்ட். ஃபவுண்டேஷன் ஆஃப் மைண்ட் என்று வைத்துக்கொள்ளலாம்.
அல்லது மனதின் அஸ்திபாரம் என்று வைத்துக்கொள்ளலாம். முதலாவது காரியம், நம்முடைய மனதில் அஸ்திவாரம் போல இருக்க வேண்டிய 3 காரியங்கள். ஒன்று, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் பையிலிருந்து 100 ரூபா நீங்கள் காய் வாங்கும்போது காணாமல் போச்சுன்னா நமக்கு வருத்தம் வரும். ஆனால் நீங்கள் நினையுங்கள், கர்த்தர் எனக்கு நன்மைக்காக செய்தார் என்று நீங்கள் நினைக்கணும். எனக்கு லாஸ் தான், ஆனால் அந்த லாஸை நீங்கள் எப்படி உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து, உங்கள் மன வலிமைக்குள்ளே கொண்டு வந்து வைத்து கொள்ளணும்னா, கர்த்தர் அறியாமல் இது எனக்கு நடக்கலை, இது நன்மைக்கு தான் நடந்திருக்கு. யோபு சொன்னது போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நன்மைக்காக கர்த்தர் செய்தார் அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? நினைக்கணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடிமனதில் வலிமையான அஸ்திவாரமாக இருந்தால் அங்கே சங்கடத்துக்கு இடமில்லை, கவலைக்கு இடமில்லை, வேதனைக்கு இடமில்லை, சண்டைக்கு இடமில்லை, போராட்டத்துக்கு இடமில்லை, மன உளைச்சலுக்கோ மன சோர்வுக்கோ அங்கே இடமில்லை. சீமை தாவீதை தூஷிச்சுட்டே வரான். யோவாவும் அவன் சகோதரன் கேட்குற, இந்த செத்தனாய் ராஜாவை தூஷிக்கிறான், அவன் தலையை வெட்டி போடணும். சீமைக்கு தெரியும் தாவீது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டான்னு, ஆனால் தைரியமாக திட்டிகிட்டே வரான். சில நேரம் நம்ம கை இறங்கும் போது சிலர் நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, அலட்சியப்படுத்துவாங்க, மட்டமாக நடத்துவாங்க. ஆனால் தாவீது என்ன தெரியுமா சொன்னான்? அதில் கர்த்தருடைய சித்தத்தை அவன் பார்த்தான். அவன் என்ன சொல்கிறான்னா, சீமையே தூசி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆகவே கட்டளையிட்டது பிரகாரம் அவன் தூசிக்கிறான், நீங்கள் விடுங்க. ஒருவேளை கர்த்தர் இந்த சிறுமையை பார்த்து என்னை உயர்த்துவார் என்று சொன்னான். அதே போல கர்த்தர் அதற்கு நீதியை சரி கட்டும்படியாய் தாவீதை திரும்ப கொண்டு வருகிறார். இதே தூசித்த சீமையோ முதலாவதாக வந்து ஆற்றங்கரையில் தாவீதை பணிந்து அவனிடத்தில் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் யோசேப்பு அவன் சகோதரத்தில் சொல்கிறான், நீங்கள் எகிப்துக்கு என்ன அடிமையாக போகட்டும், இவன் ஒளிஞ்சு போகட்டும், இவன் நாசமாக போகட்டும், இவன் சொப்பனை எப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி எனக்கு விரோதமாக நினச்சி என்னை அடிமையாக நீங்கள் விற்று போட்டீங்க. ஆனால் தேவனோ நீங்கள் செய்த இந்த தீமையை அநேக ஜனங்களை உயிரோடு காப்பதற்கு நன்மையாக முடிய பண்ணினார். அப்போது தேவன் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய விஷயத்தில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பற்றி தெரியாது, நமக்கு நடக்கிற சம்பவத்தினுடைய செயின் வைப்ரேஷன் என்னன்னு தெரியாது, தொடர் சங்கிலி நிகழ்வுகள் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் விதையாக ஒரு நஷ்டமோ ஒரு பாடோ ஒரு கஷ்டமோ என் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதற்கு ஒரு விளைவு இருக்கிறது. நன்மைதான் அதுக்கு பலனாக கர்த்தர் எனக்கு தரப்போகிறார் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. பிலிப்பியர் 1:12 பவுல் சொல்கிறார், நான் சங்கிலினால் கட்டப்பட்டு ஜெயிலில் வைக்கப்பட்டேன், ஆனால் எனக்கு நேரிட்டவைகள் சுவிசேஷம் பிரபலம் அடைவதற்காக காரணமாக அமைந்தது என்று சொல்கிறார். ஒரு தேவ ஊழியக்காரனுக்கோ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கோ எந்த காரியம் கர்த்தர் கட்டளையிடாமல் வர்றதில்லை, அவருக்கு தெரியாமல் வர்றதில்லை, அவருடைய அனுமதி இல்லாமல் வர்றதில்லை. அது நடக்குமானால் அதற்கு ஏற்ற ஒரு நன்மையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். யோபுக்கு 2 மடங்கு பிற்காலத்தில் பலன் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். யோசேப்பை போல ஒரு உதாரணம் வேறு யாரையும் சொல்ல முடியாது. செயல், அபாண்டமான குற்றச்சாட்டு, பிரிவு எல்லாம் வந்தாலும் எவ்வளோ உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். இன்றைக்கு நீங்கள் இந்த எண்ணத்தை
நீங்கள் அடிமனதில் வைத்துட்டா குடும்பத்துக்குள்ளே சண்டை வராது, சபைக்குள்ளே சண்டை வராது, சக விசுவாசிகளுக்குள்ளே பிரிவினைகள் வராது, நம்மளுக்கு மன உளைச்சல் வராது, மனசொரு வராது. நீங்கள் அறிக்கை செய்வது யோபை போல சொல்லணும், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு எல்லா நன்மையாகவே கர்த்தர் தருகிறார். ஆமே. சிநேகிக்க ஒரு காலம் இருக்கும், பகைக்க ஒரு காலம் இருக்கும், கட்ட ஒரு காலம் இருக்கும், இடிக்க ஒரு காலம் இருக்கும். எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நன்மைக்காகத்தான் செய்கிறார். இது உங்கள் மனதில் இருக்க வேண்டிய அஸ்திபாரம், உங்கள் மனதுக்கு உரிய அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் சரியாக இருந்தால் உங்கள் மனது நிலை குலைந்து போகாது. இரண்டாவது காரியம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12, மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுதல். வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும், எந்த சூழ்நிலையும் மனரம்பமாக. இந்த முதல் காரியம் சரியாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டாவது காரியம் நல்லா அழகாக நம்முடைய மனசுக்குள்ளே உட்காந்துக்கும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரியாணி கிடைச்சாலும் ஸ்தோத்திரம், பெரிய ஆணி கிடைச்சாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வருஷம் பாருங்கள், போட்டுட்டு விசுவாசி செஞ்சு தர்ற பிரியாணினால் எந்த பிரியாணி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் நான் திக்குமுக்காடி முழிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்கிற? எல்லா ஆளுக்கு எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குறனால யார் வீட்டு பிரியாணி சாப்பிட்ணுன்னே தெரியாது. சரி, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் கர்த்தருக்குள்ள கண்டென்ட்டாக இருக்கிறதுக்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபகுக்கு அழகாக சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்ச வசனம். ஆனால் மனப்பாடமாக சொல்லுவோம், சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லித்தருவோம். ஆனால் நம்ம வீட்டில் எண்ணெய் இல்லைன்னா, எண்ணெய் இல்லையா, காசு இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் அடிக்கடி ஒரு சண்டே மெல்லமே என் மனைவி வருவாங்க, மாமா அப்படிம்பாங்க. அப்போவே எனக்கு தெரியும் என்னமோ பர்ஸுக்கு ஒரு வேட்டி போடுறான். சில நேரத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, என் பொண்ணை ஸ்கூலுக்கு காலேஜில் பஸ் ஏற்றி விடும்போது அவள் அங்கே பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறதுக்கு முன்னால் சொல்லுவாள், அப்பா அம்மா என்ன வாங்கிட்டு வர சொல்லிச்சு, காய் வாங்கிட்டு வர சொல்லிச்சு, முட்டை வாங்கிட்டு வர சொல்லிச்சு, மாவு வாங்கிட்டு வர சொல்லிட்டு அவன் முன்னாடி பஸ் ஏறிடும். பயம், கடிச்சு விடுவாரோ அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா காசை பார்த்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். கடன் வாங்காமல் வாழணும்னு வாழ்கிறேன், அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். அங்கே தீரவும் கூடாது, திரும்ப கேட்கவும் கூடாது. இருக்கிறதுல வாழ நான் ஒரே வாழ சொல்ல, கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதில் வாழுங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் வந்துச்சு, அதில் வாழு. அன்றைக்கி முட்டை சாப்பிட சந்தோஷமாக முட்டை சாப்பிடுங்க. சிக்கன் தான் வாங்கணும், கடனுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல. கோழிக்கடைக்காரன் 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு கேட்டால் கூட எனக்கு கடன் கொடுக்குறான். ஆட்டுக்கடிக்காரன் கடன் கொடுக்குறான், எல்லா கடைக்காரனும் கடன் கொடுக்குறேங்கிறான். ஆனால் நான் தான் கடன் வாங்க மாட்டேங்கிறேன். ஏன்? நான் கர்த்தருக்குள்ளே திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எனக்கு கீரை சாப்பிடணும்னு வச்சுருந்தா அன்றைக்கி சந்தோஷமாக கீரை சாப்பிட நம்ம கற்றுக்கொள்ளணும். வீட்டில் ஆர்கியூமெண்ட், சண்டை போடக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-11 வசனம் நமக்கு நல்லா தெரியும். பொருளாசையை வெறுத்துருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு, அதை இச்சித்து பலர் உருவ குத்தி கொள்கிறாங்க. போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நாம் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்தில் ஒன்றும், யோபு சொல்லுகிறது போல நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக போனோம். என்றைக்குமே எனக்கு அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, என் வீடு அவன் வீடு மாதிரி நான் கட்ட முடியலையே நினைக்காதுங்க. என் வீடு எனக்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்கேன்னு நினைங்க. என் ட்ரெஸ்ஸு அவன் ட்ரெஸ்ஸு மாதிரி இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் எனக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறேன்னு நினைங்க. அல்லது கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் போட்டிருக்கேன்னு நினைங்க. கர்த்தர் நான் வாசனை சொல்ல, அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். கணவன் மனைவிக்கு இடையில் எதுவும் பிரச்சனை, கல்யாணம் ஆகிட்டு இன்றைக்கி விவாகரத்துக்கு கிட்டத்தட்ட 80% விவாகரத்தில் ஆகிறதாக போடுறாங்க. ஒன்று, அதுக்கு மிக முக்கிய காரணம் செல்ஃபோன். அதன் மூலியமாக கள்ள தொடர்பு, முன்னாள் காதலன், கிளாஸ்மேட்ஸு, முன்னாள் ரூம்மேட்ஸு, அப்புறம் கூட படித்தவங்க, பழகினவங்க, பக்கத்து வீட்டுக்காரன், பாலிய வயது சிநேகிதன், அதிகமாக பெண்கள் தான் கள்ள தொடர்புகளிலேயும் பழைய உறவுகளிலேயும் புதுப்பிக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், உடல்நிலையிலே கணவனுக்கு மாற்றம் வந்தாலோ
அல்லது பொருளாதாரத்தில் மாற்றம் வந்தாலோ, அல்லது கணவன் முன்போல தனக்கு நேரம் செலவழிக்கலை என்றாலோ, அல்லது கணவன் இவங்க எதிர்பார்த்த ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்யவில்லை என்றாலோ, இடையில வர வழிப்போக்கன் வந்து கொஞ்சம் நல்லாவே கிரியாணிலாம் வாங்கி கொடுப்பான். வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், ரசம் வைப்பில் ரசத்துக்கெல்லாம் இருக்கா சாமானும் இருக்குங்க, அப்போ அதை வச்சு சாப்பிடுப்போம் அப்படின்னு போயிடுவான். ஆனால் கள்ள புருஷன் என்ன சொல்லுவான், ஐஸ்கிரீம் சாப்பிட்றியாடா, பிரியாணி ஆர்டர் போட்டோமா, அதில் அனுப்பி விடட்டுமா, அப்புறம் என்னமோ பார்சல் பின்னால் பொட்டி கட்டிட்டு வருவாங்களே, சுமேட்டோ, அப்புறம் ஸ்விக்கி, அப்புறம் இவங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்துங்க, அதை ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். நல்லா இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அதில் போட்டு தரட்டுமா. ஸோ இன்றைக்கி பிரியாணிக்காக 2 குழந்தைய கொண்டுட்டு கள்ளப்புருஷனை பிரியாணி மாஸ்டரோடு ஓடி போனப்போ அப்புறம் அரெஸ்ட் ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஏன் இந்த நிலைமை? மனரமையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷனுக்கு மேலே எதுவுமே முளைக்கவில்லை என்றாலும் நாம் என்ன சொல்லணும், அவர் மேலே அவ்வளோ வல்லமையாக எலியா மாதிரி அபிஷேகம் இருக்குது. சரி, எலிசா மாதிரி அபிஷேகம். எலிசாவை பார்த்து மொட்டைத்தலையாக ஏறி போன்னு சொன்னால் கோபம் வந்துருச்சு. ஒன்று சபிச்சானா கரடி வந்து பெரி போடுச்சுன்னு போட்டிருக்கு. ஒருவேளை மொட்டைத்தலையாக இருந்த என்ன, சொட்டத்தலையாக இருந்த என்ன, கருப்பாக போனா என்ன, சிகப்பாக போனா என்ன, உள்ளம் என்னைக்கும் ஒரே அன்பு, ஒரே உள்ளம். அல்லேலூயா. இந்த வசனத்துக்குள்ளே நீ வாழ்கிற ஒரு நபரா என்றால், தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய அன்பு, அவருடைய ரட்சிப்பு சரியாக இருக்கும் என்றால், கணவன் 40 வயசான நாய் குணம்பாங்க, 40 வயசில் நாய் குணம்பாங்க, 50 வயசில் என்னென்னு எனக்கு தெரியல, பேய் குணமா, அது பேய் குணம், பிசாசு குணம், என்ன குணம் வந்தாலும் சரி, அவர் யார் தான் சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன், புருஷன்தான். அது என்ன குணமானாலும் அது என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு மனரமியமாய் வாழணும். உடனே வீட்டுக்காரர்கிட்ட நேராக சண்டை போட முடியாதவங்க ஜெபத்தில் இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நான் அக்கினியின் உக்கிரத்தின் நடுவில் நடந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, நெபுகாத் நேச்சாருடைய பொல்லாப்பினாவினால் நான் பாதிக்கப்பட்டிருந்தாலும், புருஷன் நெபுகாத் நேச்சாரா அக்கனிய உள்ளதில் போகிறார். அப்படி ஜெபத்தில் அப்படியெல்லாம் ஜாடமடியாக அடிக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. என்ன பண்ணினாலும் சந்தோஷமாக மனரமியமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அவனை மாதிரி கார் வாங்கலை, அவனை மாதிரி வீடு கட்டலை. இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா, எல்லாமே பிராண்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும், வாட்ச் கட்டினா பிராண்டு. எங்கிட்ட ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டுபாக்கோராக தான் இருக்கும். ஏன்னா நான் எல்லாம் விலை மலிவாக தான் வாங்குவேன். நமக்கு இந்த பிராண்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். நமக்கு தெரிஞ்ச ஒரே பிராண்டு பைபிள் பிராண்டு தான். ஒரு அழகியா சொல்லுங்களேன். எளிமையும் தாழ்மையுமா வாழுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட் எதுனா மகாத்மா காந்தி பிராண்டு. என்ன, மேலே ஒரு துண்டு, அரைக்கோமனு வேஷ்டி. அவர் கூட ஒபாமா டின்னர் சாப்பிட்றேங்கிறான். ஆப்பிரிக்காவிலேருந்து யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து எல்லா பக்கம் அவருக்கு செலவு வைக்கிறான். ஏன்னா அவர் 8 பேக்ஸ் போட்டு நிற்கிறாரா? சொல்லுங்கள், ஆணழகனா இல்லை மோகாழகனா இல்லை மாடலாக இருக்கிறாரா? இல்லை, ரோல் மாடலாக இருக்கிறார். அல்லேலூயா. எளிமைக்கும் தாழ்மைக்கும் இருக்கிற மரியாதை ஆடம்பரத்துக்கும் அழகுக்கும் எங்கேயுமே கிடையாது. சினிமாக்காரி வரும்போது அவங்கள புகழ்வாங்க, போனானே இவ என்னென்னலாம் பண்ணா தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க. அவள் கொஞ்சம் கிளவியாக போனோன்னே, அழகி கிளவியானோன்னு என்ன பண்ணுவாங்க, மறந்துடுவாங்க. ஸோ புது கதாநாயகர் வருவாங்க. ஆனால் எளிமையும் தாழ்மையும் அப்படி இல்லை. என் ஆண்டவர் என் உலகம் முழுவதுக்கு ரட்சகராக இருக்கிறார். அவர் தாழ்மையின் சொரூபமாய் அடிமையின் ரூபம் எடுத்தார். மன ரம்மியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பணம்னு அலைய வேண்டாம். பணம் உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சார்னா நன்மையும் கிருபையும் உங்கள் வீட்டுக்கு வரும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டு சொன்னார், டேய், சில்லற காசாக எண்ணிட்டு இருப்பேன். கல்ராயன் மலை இருக்கும்போது 7 ரூபா 8 ரூபா காணிக்கு வரும். அப்புறம் பார்த்தா பல லட்சங்களை எண்ணக்கூடிய ஒரு நபராக ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சபையில் அப்படி வருமானம் வருதா அப்படின்லாம் நினைக்காது. என்ன ஒரு விஷயம்னா, காற்றும் காண மாட்டேன் மழையும் கட்ட மாட்டேன் மாதிரி என் வாழ்க்கையை வச்சு சொல்கிறேன். நாம் அவர் சொல்கிறபடி ஒழுங்காக கேட்டோம்னா நாம் எங்கே எதிர்பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும், பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுப்பேன், எங்கிருந்து வேணாலும் ஒத்தாசை வரும்.
அல்லேலூயா சொல்லுங்கள். மழை பெஞ்சு தான் தண்ணி வரணும் இல்லை, எங்கேயோ மழை பெஞ்சு கூட போஸ்டரில் வரும், ஜிபேயில் வரும், கூகுள் பேயில் வரும். சரி, ரெண்டும் ஒன்று தானே. அவன் ஃபோன்பேயில் வரும், செக்கில் வரும். சில நேரத்தில் என் அக்கௌண்ட்டில் பணம் விழுந்திருக்கும், யார் அனுப்புனாங்கன்னே தெரியாது. என் அக்கௌண்ட்டில் காசே இருக்காது. திடீர்னு பார்த்தா ஒரு 4000 ரூபா 5000 ரூபா என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும். ஜிபேயில் அனுப்புனா கூட மெசேஜ் இருக்கும். ஆனால் திடீர்னு ஜிபேயில் பேலன்ஸ் எவ்வளோன்னு நம்ம பார்க்கும்போது, என்னடா நம்ம 120 ரூபா வச்சுருந்தோம், திடீர்னு பார்த்தா 6000 ரூபா இருக்குன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருப்போம், ஒரு 6000 ரூபாய் பணம் அனுப்புகிறோம். ஆனால் யாருன்னே தெரியாது, அன்னோன் பர்சன். அல்லேலூயா. பரவாயில்ல, பாஸ்ட்டுக்கு அப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடலான்னு யோசிக்கிறீங்களா? 3வது காரியம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் அடங்கிறீர்கள். 3வது காரியம், முதல்ல என்ன சொன்னேன், எல்லா நன்மைக்கு தான் நடக்குது. 1. 2வது, எந்த நிலையிலையும் மனரமியமாக இருக்கணும். அதுதான் மனசுக்கு ஃபவுண்டேஷன். 3வது ஃபவுண்டேஷன் என்ன தெரியுங்களா, உறுதியாக கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பது. நமக்கு டெம்டேஷன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஒருவேளை ஆண்டவரே கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தரதுக்கு முன்னால் சாப்பிடாதேன்னு சொன்னதை சாத்தான் சைடில் ஒரு அட்வைஸ் கொடுத்து சாப்பிடுன்னா. எனக்கு இந்த பஜாஜ் ஃபின்சர்வில் ஒரு கார்டு வாங்கி நான் கொஞ்சம் ஆரம்பத்தில் நான் இந்த சாமான்கள் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், அது வாங்காத, உன் பணம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, காத்திருக்க கற்றுக்கொள் என்று கற்றுக் கொடுத்து. என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் 2 தடவை வாங்கி 2 தடவை ஃப்ரிட்ஜு போயிடுச்சு. எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, உடனே வாங்க 60,000 ரூபா ஃப்ரிட்ஜு உங்களுக்கு 28,000 ரூபாய்க்கு தள்ளுபடி விலைன்னு போட்டு எனக்கு ஒரு மெசேஜ். ஒரே டெம்டேஷன். வீட்டில் இருந்த 3 ஏசியும் போய் 1 கைலாங்கடைக்கு போயிடுச்சு. 2 கல்ட்ருக்கு காசு இல்லாமல் அப்படியே மாட்டி விட்டுட்டேன். என் மனைவியாக உசும்பாங்க வெயில் காலத்தில். அதனால் ஒரு ஏசி வாங்கலாம், சரி இந்த கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கலான்னா, உங்களுக்கு எலிஜிபிள் சார், வாங்க சார் அப்படின்னு அன்போடு ரொம்ப வரவேற்கிறான். ஆயிரக்கணக்கான மெசேஜ் வரும். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னதுன்னா, நோ. கிரெடிட் கார்டு அழைப்புகள் ஏராளம் வருகிறது. ஆண்டவர் எனக்கு சொன்னார், நோ, ஏற்ற காலத்தில் நான் உனக்கு தந்து உன்னை உயர்த்துற வரைக்கும் என்ன செய், அடங்கியிரு. அடிமைத்தன நுகத்துக்குள்ளே போகாதே. நான் உன்னை உயர்த்துவேன், நான் உனக்கு தருவேன். நான் தருகிற வரைக்கும் அல்லது நான் உன்னை உயர்த்துற வரைக்கும் நீ பொறுமையோடு காத்திருக்கணும். அதாவது எனக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். நமக்கு என்னென்னா, நமக்கு ஒரு சுயாதீனமான ஒரு ஸ்பிரிட், ஏவாளுக்குள்ளே தூண்டிவிடப்பட்ட, பிசாசினால் தூண்டிவிடப்பட்ட அதே சுயாதீன அந்த ஆவி என்ன செய்யணும்னா, தேவ திட்டங்களுக்கு நம்ம கீழே செயல்படாமல் அவரை ஓவர்டேக் எடுத்து அவசரப்பட்டு நம்ம ஒன்றை, எனக்கு கறி வேணும்னா உடனே கறி வாங்கணும், கார் வேணும் எனக்கு உடனே கார் வாங்கணும், நான் உடனே போய் அந்த நகை வாங்கணும் உடனே அந்த நகை வாங்கணும், ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ணும் உடனே சார். நல்லா கவனிங்க, எந்த பிள்ளை எதிர்காலத்தில் சிறந்த பிள்ளையாக வரும். உங்களுக்கு ஒரு 4 பிள்ளை இருக்குன்னா எந்த பிள்ளையை நீங்கள் நம்பலாம் அப்படின்னா, சாப்பிடணுன்னா உடனே ஓடணும் போகணும் அப்படிங்கிற பிள்ளையை நம்பாதீங்க. உங்கள் சொத்தையெல்லாம் காலி பண்ணி உங்களை நடுத்தரில் கொண்டே சீக்கிரமாக நிப்பாட்டிடும். நீங்கள் வாங்கி தரேன்னு சொன்னால் கூட வேண்டாப்பா, எதுக்கு இப்போ, பரவாயில்ல இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க, இப்போ என்ன அவசரம், வீட்டில் சாப்பாடு ஆக்கியிருக்குல்ல, பிரியாணி சாப்பிட்ணும் ஆசை தான் இருக்குது, ஆனால் இன்றைக்கி குழம்பு வச்சுருக்குல்லப்பா, வேஸ்ட் பண்ண வேணாம், நாம் வீக்கெண்டில் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு எந்த பிள்ளை சொல்லுதோ, உடனே அந்த ஆசைக்கும் இச்சைக்கும் இணங்காமல் எந்த பிள்ளை நோ சொல்லி பழகுதோ அந்த பிள்ளை மேலே நம்பிக்கை வைங்க. அவன் உங்களை நிச்சயமாக விமானத்தில் கூட்டிகிட்டு போவான், கப்பலில் கூட்டிகிட்டு போவான், வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். அவன் உங்களை ராஜாவை மேலே உட்கார வைப்பான். என்றைக்கும் சுடுது மடிய பிடிங்கிற பிள்ளையெல்லாம் காரியத்துக்கு உதவாது. ஏசாவின் கேரக்டர் அது என்ன கேரக்டரு? ஏசா கேரக்டரு. வந்தான், கூட பார்த்தான், மனம் வச்சுச்சு, குர்றான்னா உன் சேஷ்ட புத்திர பார்த்து கூட, நான் செத்து போகிறேன், என்னடா அவனை கொண்டாட, அந்த உன் சேஷ்ட புத்திர பார்க்க என்னோடது அப்படின்னு குடித்தான். அவசர புத்திக்காரன்,
இச்சையடக்கம் இல்லாதவன், பசியை பொறுக்க முடியல, வேட்டையாடிட்டு வந்திருக்கிறோம், உட்காந்து சமைக்கலாம், கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சா ஒரு பொண்டாட்டிக்கு 2 பொண்டாட்டி இருக்கிறா, சமைச்சு கொடுத்துருப்பா, சேஷ்டபுத்திர பாவத்தை காத்து கொள்ளலாம். ஆனால் அவனுடைய மனம் உறுதியான மனம் இல்லை, வலிவி போகிற மனம். எந்த பிள்ளை செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுதோ அந்த பிள்ளையை நீங்கள் வாழ்க்கையில் நம்பாதீங்க. டிசிப்ளின் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைக்கு நோ சொல்லி கொடுத்துங்க. இச்சை அடக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளை தறிகட்டு அலைய பண்ணும். அன்னைக்கு என் மனசுக்குள்ளே ஒரு அஸ்திவாரம் வந்துச்சு பாருங்க. என் பெற்றோருக்கு போதிக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு ஒரு முதிர்ச்சியான மனநிலையை கற்றுக் கொடுத்தார். என் வீட்டில் எப்போதும் ஆடம்பர செலவுகளை செய்வார்கள், நான் எப்போதும் எளிமையாக செல்வேன். எங்கள் அப்பா டூர் போகும்போது சொல்லுவார், எங்கிட்ட காசு கொடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்லுவார். அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் தனித்தனியாக காசு கொடுத்துருவார். ஏன்னா அவன் வாங்கி தர மாட்டான், செலவு ரொம்ப பண்ண மாட்டான் அப்படின்னு ரகசியமாகவும் காசு கொடுப்பார். நானும் அதே மாதிரி, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன், அதெல்லாம் வேண்டாம், இது இவ்வளோ தான், இதுக்கு இப்படி தான், இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக செலவு பண்ணிட்டு வந்து மிச்ச காசாக அவர்கிட்ட கொடுப்பேன். அவருக்கு தெரியும் நான் இப்படி சிக்கனமாக வாழ்வேன்னு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்துக்கிட்டையும் காசு கொடுப்பார். என்னை மாற்றிக்கொள்ள முடியல, ஏன்னா இந்த வசனம் எனக்கு எளிமையான வாழ்க்கையை குறித்து போதிக்கிறது. கடங்காரனாக தரித்திரனாக இருந்த தேவனுடைய நாமத்தை தூஷிக்க கர்த்தரை நீ ஒப்பு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. இந்த 3 காரியத்தையும் உங்கள் மனதில் ஃபவுண்டேஷனாக வச்சுக்கொள்ளணும். என்னென்னு, எல்லாம் எனக்கு நன்மையாக தான் கர்த்தர் செய்கிறார். 2வது, எந்த நிலையிலையும் நான் மனரம்யமாக நான் இருப்பேன், அவர் உயர்த்துற வரைக்கும் நான் அவருடைய கரத்தில் அடங்கி இருப்பேன். அல்லேலூயா. இந்த 3 இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி சும்மா சூப்பர் ஃபேமிலியாக மாறிடும். அல்லேலூயா. இன்றைக்கி கடன் வாங்கலுடைய சைக்காலஜியை பற்றி நான் ஒரு செமினார் அட்டன் பண்ணி அவங்களுடைய தந்திரத்தை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓய்வு இல்லாமல் ஃபோன் போடு, அவன் எடுக்கலையா வேறு நம்பரில் போடு, வேறு கால் சென்டரில் போடு. அப்படி போடும்போது ஏதாவது ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுவான், அவன் முடியாதுமா திட்டுவான். ஆனாலும் திரும்ப அவனுக்கு 10 ரூபா கூட கடன் வாங்குறதுக்கு லாய்க்கில்லாதுன்னு இருப்பான். ஆனால் 10 லட்சம் லோன் உனக்கு சேங்ஷன் ஆச்சுன்னு பொய் மெசேஜை போட்டு அவனுக்கு கவர்ச்சி தூண்டில போடு. அதுக்கப்புறம் அவன் ஒரு அவனுக்கு டெம்டேஷன் ஆகி கரெக்டாக இந்த ஃபெஸ்டிவல் டைமு, மாத கடைசி இந்த டைம்லலாம் நிறைய கால் கொடு, ஸ்கூல் ஓப்பன் டைமில் கால் கொடு, லீவ் டைமில் கால் கொடு. அப்போ கண்டிப்பாக அவன் நம்ம வலையில் விழுவான். கார்ப்பரேட் கம்பெனிகள் கடன் வாங்கி நம்மை அடிமைப்படுத்துவதற்கு தந்திரமாக அதற்கென்றே படிப்புகளை படித்து அதற்கென்றே ஏஜென்ட்டுகளையும் ஆட்களை நியமித்து நம்மை கடன்காரங்களாக ஆக்க விரும்புகிறார்கள். அல்லேலூயா. நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதில்ல, கடன் கார்டு யூஸ் பண்ணுறதில்ல, கடன் வாங்க நான் போகிறதில்ல. கர்த்தர் உயர்த்துறவரை, கர்த்தர் தந்தால் சாப்பிடணும், கர்த்தர் தரலினா பட்டினி கிடக்கணும், அதுவும் அவருடைய சித்தம் தான். அல்லேலூயா. ஒருவனை நீ மதிக்க வேண்டும் என்பதற்காக நான் இன்னொருத்தங்கிட்ட போய் மிதிக்கப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பிசாசு நம்மளை ட்ராப்பில் கண்ணியில் விழவிடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நம்ம வஸ்திர பார்த்து கொடுக்குற மரியாதை உண்மையான மரியாதை இல்லை, நம்முடைய நகையை பார்த்து கொடுக்குற மரியாதை உண்மையான மரியாதை கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும்? ஆமேன். ஆக இது உங்கள் மனதில் அஸ்திவாரமாக இருக்கணும். வேகமாக 5 காரியங்களை சொல்கிறேன். முதல்ல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 3:13. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை போதும். பின்னானவைகளை மறந்துங்க. எதுங்க? எதெல்லாம் யூஸ்லெஸ்ஸாக இருக்குமோ, எதெல்லாம் ஃபெயிலியர்ஸாக இருக்குமோ, எதெல்லாம் ஆண்டவர் வேண்டானாரோ, ஆண்டவர் சொல்லி எது வேண்டான்னு விட்டுட்டு வந்தீங்களோ அது எல்லாம் என்ன பண்ணுங்க, முதல்ல உங்கள் ஃபோனில் சுத்திகரிப்ப ஆரம்பிங்க. உங்கள் ஃபோனில் கண்ட குப்பை இருக்கும், யூடியூப்பில் பார்ப்பீங்க, அமேசானில் பார்ப்பீங்க, காட்டுன்னு ஒன்று போட்டுக்கும், CART, அதில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவீங்க. அதுதான் பின்னானவைகள். அதை பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ஏவா பாட்டியை தூண்டின மாதிரி உங்களை தூண்டுவான். 5 சுடிதார் வாங்கி கொடுத்தா கூட திருப்தி இருக்கும். ஐ, இந்த சுடிதார் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல வைப்பான் பிசாஸ்.
இல்லையா? பார்க்கப்படாது. பின்னானதை மறந்துடுங்க. உலகத்தின் மேன்மையெல்லாம் குப்பையாக விட்டேன்னு பவுல் சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் முன்னால் போகணும்னா பின்னால் இருக்கிறத நான் என்ன செய்யணும்? மறக்கணும். சங்கீதம் 45:10-11 சொல்கிறாரு, குமார்த்தியை கேள், உன் செவியை சாய்ந்து சிந்தித்துக்கொள், உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அதுக்கு ஒப்பனையான வசனம் ஆதிகாமம் 12:1 உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. மாறாக லோத்தின் மனைவி என்ன பண்ணா? சோதோம் குமரா நல்லா இருக்குன்னு அங்கே போய் உட்கார்ந்தாங்க. 19:17 தேவதூதன் வந்து சொல்கிறான், எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னிட்டு பாராதே, சமபூமியில் இல்லாதே உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடுங்கிறாரு. ஆனால் 19:26 வரும்போது லோத்தின் மனைவி பின்னால் திரும்பி பார்த்து உப்பு தூணு. ஆனால் இன்னைக்கு நம்மளை பின்னால் திரும்பி பார்க்க வைக்கிறதையோ அல்லது நினைக்க வைக்கிற காரியத்தையோ நீங்கள் மறந்துடணும். முன்னாள் காதலன் என்னங்க? முன்னாள் காதலன், முன்னாள் காதலி, கூட படித்த ஆள், நம்மளை கல்யாணம் கட்டிக்க விரும்பின ஆள், இப்படி எல்லாம் உங்கள் மனசில் நினைவுக்கு வந்ததுன்னா அதில் பாதாளத்தில் போய் தான் உட்காந்துக்கிடணும். நிறைய நேரங்களிலே ரகசிய பாவங்களிலே பழைய நினைவுகள் ஒன்று. ரகசிய பாவத்தில் என்ன? பழைய பாவங்களில் ஒன்று என்ன? ஏற்கனவே நான் செஞ்ச பாவம் அல்லது ரட்சிக்கப்படாத காலத்தில் இருந்த காரியத்தை நான் நினைவுக்கு கொண்டு வர்றேன் பாருங்கள். அதுதான் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்புறது. அப்போஸ்தலர் 7:39 சொல்கிறது, அவர்கள் தங்கள் இருதயத்தில் தேவனுக்கு உண்மையாக இருக்கவில்லை. எதில் உண்மையாக இருக்கல? அவங்க இருதயம் தேவனிடத்தில் உண்மையாக இல்லை. தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்கள். அப்போஸ்தலர் 7:39 சொல்கிறார். என்னாகும் 11:18-20 2 வசனத்துலேயும் நீங்கள் படிச்சுக்கணும். என்னாகும் 11ஆம் அதிகாரம் 18-20 வாசிக்க வேண்டாம். அவன் 18ஆம் வசனம் சொல்கிறான், வனாந்தரத்தில் உட்காந்துட்டு எகிப்தில் நாங்கள் சவுக்கியமாக இருந்தோம், இந்த வனாந்தரத்தில் இந்த மண்ணாவை தவிர வேறு ஒன்றையுமே காணோம் அப்படிங்கிறான். டெய்லியும் போய் பொறுக்கி திங்கிறது அவனுக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. அங்கே வாங்கிட்டு சாப்பிட்றது சந்தோஷமாக இருந்துச்சான். இங்கே இவனை சுயாதீனமாக பொறுக்கி சாப்பிட்றது இவனுக்கு எரிச்சலாக இருக்குது. 20ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்துக்கு புறப்பட்டு போவதே எங்களுக்கு நலம். அப்போ இதயத்தில் அந்த பழைய நினைவுகளை கொண்டு வருவது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மிகப்பெரிய கேடு. நம்முடைய ஓட்டம் வீணான ஓட்டமாக போயிடும். நம்முடைய ஓட்டம் வீணாய் போகக்கூடாதபடிக்கு பின்னானவைகளை மறக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எகிப்திலிருந்து அவங்கள புறப்பட பண்ணினார், ஆனால் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இல்லை. அவர்களில் அதிகமான பேரிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இல்லை, அவங்கள வனாந்தரத்தில் அழித்தார். ஏன் அழித்தார்? 6ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியர் 10:6 சொல்கிறார், அவங்க இச்சையுள்ளவர்களாய் மாறினார்கள். 7ஆம் வசனத்தில் அவங்க விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக மாறினார்கள். 8ஆம் வசனத்தில் அவங்க வேசித்தனம் பண்ணினார்கள் என்று எழுதுகிறார். 9ஆம் வசனத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று எழுதுகிறார். 10ஆம் வசனத்தில் அவர் முறுமுறுத்தார்கள் என்று எழுதுகிறார். இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை நீங்கள் வெறுக்கிறீர்களா? இங்கே சபைக்கு வருகிறது நீங்கள் வெறுக்கிறீர்களா? இச்சையோ விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசையோ அல்லது வேசித்தனமோ அல்லது தேவனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதோ முறுமுறுக்கிற காரியங்களையோ நீங்கள் எல்லாம் பின்னான விஷயங்கள், பின்னானவைகள் வரும்போது இதெல்லாம் உள்ளே வரும். இதெல்லாம் உள்ளே வரும். ஏப்தில் இவங்க பார்க்குறாங்க, அவங்க டான்ஸ் போடுறது, விக்கிரகாராதனை பண்ணுறது, விபச்சாரம் பண்ணுறது எல்லாம் பார்க்குறாங்க. இவனுக்கு செய்யறதுக்கு அங்கே இடம் இல்லை, ஏன்னா இவன் அடிமை, அங்கே அது செய்ய முடியாது. இப்போ இங்கே ஃப்ரீடம் கொடுத்து கர்த்தர் வனாந்தரத்தில் கொண்டு வந்துட்டார். உழைக்காமல் சோறு, விதைக்காமல் சோறு திங்கிறான். சும்மா உட்காந்து சாப்பிட்றவன் எவனும் கெட்டு போயிடுவான். அதான் உண்மை. இவனுக்கு வேலை வெட்டி கொடுக்காம சும்மா வனாந்தரத்தில் உட்கார வச்சார் பாருங்கள். காலையிலான மண்ணை போயும் பொறுக்கி வச்சுட்டு சாப்பிட்லாம். வெள்ளிக்கிழமை 2 மடங்காக பெய்யும், அதை சனிக்கிழமைக்கும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். உழைக்காமல் கூடாரத்தில் திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. சும்மாவாக இருக்கும் புத்தி கெட்டு போச்சு. அளந்து திருந்து வேலை செஞ்சிருந்தா இது வந்திருக்காது.
பின்னான நினைவு வருது, எழுத்து இருக்கிற நினைவு வருது, வெள்ளரிக்காய் ஞாபகம் வருது, கொமட்டிக்காய் வருது, மீன் சாப்பிட்டது ஞாபகம் வருது, இறச்சி கொடுனா. நான் பாருங்கள், மூக்கில் வர அளவுக்கு தின்னானா. அப்போ எப்போ மூக்கில் வர வரைக்கும் தெரியுமா? வயிறை முட்டை தின்னு இதுக்கு மேலே திங்கும்போது என்ன பண்ணுன்னா, ஏப்பம் வரும்போது மூக்கு வழியாக வரும், வந்து பொறை ஏறி மூச்சு அடித்து செத்து போயிட்டான் நிறைய பேர். தின்னே செத்து போனவன் இந்த இஸ்ரவேலை, அவ்வளோ இச்சை இல்லாதவன். சில பேர் நல்லா தின்னு போட்டு வயிறு பெருசாகிட்டு இஞ்சி இருக்கா, சுக்கு இருக்கா, சோடா இருக்கா, அப்புறம் என்ன பவன் டோன் இருக்கான்னு அலைவாங்க பாருங்கள், ஓமத்திராவன் தேடிட்டு. என்றைக்கும் அரை வயிறாக சாப்பிட்டு பழகுங்க, அது நல்லது. என்றைக்கும் பின்னானதை மறந்தாதான் நம்ம முன்னால் போக முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் கை கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, எபிரேயர் 12:1, மேகமோண்டு ஆகையால் மேகமோண்டு இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நான் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி நம்முடைய ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். கரங்களை துறலே சொல்லலாம். இப்போ மேலே மேகமான சாட்சி, முன்னால் விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து, கீழே விழுந்து போய் திருஷ்டாந்தமாய் கிடக்கிற அநேக கோடான கோடி மக்கள், பின்னால் நம்ம விட்டுட்டு வந்த எகிப்து அதனுடைய சம்பந்தம். ஆனால் இப்போ நம்மளை சுற்றிலே இருக்கிறது என்னென்னா பாவமும் பாரமும். பாவம் எவ்வளோ மோசமானதோ பாரமும் அவ்வளோ மோசமானது. அல்லேலூயா. என்ன பாரம்? உங்கள் இருதயங்கள் லௌகீக கவலைகளினாலே பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கை. இது 2 விஷயம், பாவத்தையும் தள்ளணும், பாரத்தையும் நாம் தள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்லவராலையா சொல்லுங்கள். உங்கள் மேலே மிஞ்சின பாரத்தை போட்டுக்கொள்ளாதீங்க. என்னங்க, மிஞ்சின பாரத்தை உங்கள் மேலே, உங்கள் வரவுக்கு தகுந்த காரியங்களை செய்யுங்க. உங்கள் வரவுக்கு மேலே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பாரமான காரியமாக போயிடும். நல்லவராலையா சொல்லலாமா? சார், அந்த வரவு செலவு பற்றி நான் அடுத்த காரியம் இருக்குது, அதனால் அப்பா சொல்கிறேன். அப்போ பாரங்கள், பாவங்கள், எங்கே திரும்பினாலும் பாவம் இருக்குது. இதுக்கு நான் சொல்கிறேன்னா, எங்கே போனாலும் உங்களை நெருக்கி நிற்கிற பாவம் இருக்கும். முதல்ல திருமணமான பெண்களை பார்த்தோன்னே குனிஞ்சு போவாங்க. இப்போ அந்த பெண்களை என்ன அப்படி புருவத்தை ஆட்டி காமிப்பான். புருஷன் நம்ம கூட இருப்பான், திடீர்னு மனைவி மூஞ்சிலாம் கருத்து போகும். என்னம்மா நான் ஒன்றும் தப்பாக எதுவும் சொல்லலையேங்கும் போது, சேஷம் வாங்க நீங்கள் அப்படின்னு இங்கே இருக்க வந்தீங்கன்னு கூப்பிடுப்பாங்க. என்னென்னு பார்த்தா வீட்டில் இருந்து சொல்லுவாங்க, அவன் என்னை பார்த்து என்ன திமிரு இருந்தால் அந்த குரங்கு என்னை பார்த்து புருவத்தை ஆட்டுது. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா, 2 வீலரில் மனைவியை பின்னால் உட்கார வச்சு கூப்பிட்டு போனீங்கன்னு வச்சுங்க, ஹார்ன் அடிச்சுட்டே வருவேன். அப்போ என் மனைவி கேட்டாங்க, எனக்கு பின்னால் எதுக்கு இனிமேல் ஹார்ன் அடிச்சுட்டே வரான்னு. நீ திரும்பி பார்க்காத, நீ திரும்பி பார்க்குறக்கு தான் அவன் ஹார்ன் அடிக்கிறான். திரும்பி பார்த்து அந்த மூஞ்சியை பார்க்கணும். அவனுக்கு என்ன பார்க்கணும்? நீங்கள் வேணால் 2 வீலரில் போய் பாருங்கள், பின்னால் டொயின்னு ஹார்ன் அடிச்சே வருவான். எதுக்குன்னா, நீங்கள் திரும்பி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஹார்ன் அடிக்க மாட்டான். பாவம் எல்லா பக்கம் நெருக்கி நிற்குது. கோணலும் மாறுபாடுமான சந்ததி. 1 தீமோத்தேயு 3 சொல்கிறாரு, கடைசி காலத்தில் கொடிய காலம் வரும், மனுஷங்க எப்படிலாம் இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு மோசமான காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும். திடீர்னு என் பொண்ணு போண்டா கடையில் போண்டா வாங்கிட்டு இருந்தேன், திடீர்னு 2 வீலர் இருந்து வேகமாக தடன்னு ஓடி வந்து என் பின்னால் மறைஞ்சு நின்றுச்சு. அங்கே 4 குரங்கு இருந்துச்சு. எனக்கு தெரியும் இந்த குரங்கு ஏதாவது சேட்டை பண்ணியிருக்கோம், அதனால் என் பிள்ளை ஓடி வந்து உட்காந்துறா. என்னம்மான்னு கேட்டேன். எனக்கு கோவம் வரும்னால அவள் சொல்ல மாட்டேன்ட்டா, ஏன்னா வீட்டில் ஏதாவது சண்டை கிட்ட போட்டுருவணும்னு. என்னை புரிஞ்சுட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ன பண்ண முடியும்? உலகம் நெருக்கமாய் பாவத்தில் நம்ம நெருக்கிற உலகம். நீங்கள் வயசான பாட்டின்னு உங்களை விட்டுறாது. கோவை சூலூரில் 85 வயது பெண்ணை திருட போனவன் கற்பழிச்சு போயிட்டான். 85 வயசு அந்த அம்மா எப்படி இருந்திருக்கும்? ஸோ அருவருப்பான மக்கள், கஞ்சா போட்டுக்கிட்டு போதை போட்டுக்கிட்டு இன்றைக்கி வாழ்கிற மக்கள் நெருக்குது. நீங்கள் தள்ளணும். யோசேப்பை பற்றி பிடித்தது பாவம், அவன் தள்ளிட்டு விட்டுட்டு ஓடனான். நீங்கள் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும், தள்ளிவிட கற்றுக்கொள்ளணும். நீங்கள் அட்வைஸ் பண்ணுறேன், சுவிசேஷன் சொல்கிறேன், கவுன்சிலிங் கொடுக்குறேன், ஒரு ஆத்மா கெட்டு போயிடுன்னு நினச்சா நீ நாசமாக போயிடுவேன்.
யாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும்னா எவன் ஆத்மா ரட்சிக்க போடணும் தாகமா அவனுக்கு சொல்லுங்கள். உன்னை கவுக்கருக்கு வரவனுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்கள். அதே மாதிரி பெண்கள் ஞானமாக இருக்கணும், அம்மா அப்பா ஞானமாக இருக்கணும். வீட்டுக்கு வந்த மருமகனாக இருந்தால் கூட உங்கள் சின்ன பிள்ளைய போய் வேலை செய்ய விடுறதோ, அப்புறம் மாமாவுக்கு தைலம் தேய்ச்சி விடு, டீ எடுத்து கொண்டே கொடு, சாப்பாடு எடுத்து கொடு அப்படிங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா ஒரே நேரத்தில் உங்கள் 2 பிள்ளை வாழ்க்கையும் நாசமாக போயிடும். சரியா? எங்கேயுமே எதையுமே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்கில் பார்த்திங்கன்னா நோ ஸ்மோக்கிங்னு வச்சுருப்பான். ஏன்னா பெட்ரோல் இருக்கிற இடத்துல நெருப்பு வரக்கூடாது. நாம் தான் ஞானமாக வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் ஞானமாக. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் மனைவியோ என் பிள்ளைகளையோ கடைகணியில் கொண்டு போய் ரோட்டில் இறக்கி வச்சுட்டு அடுத்து வண்டியில் நிற்க வச்சுட்டு சாமானை வாங்குறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா பொண்ணையும் பெண்ணையும் மறைச்சாதான் அதுக்கு பாதுகாப்பு. அதை காமிச்சிங்கன்னா அதை திருடத்தோணும், கவரத்தோணும். இந்த உலகம் பொல்லாத உலகம். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படி தள்ளினா தான் நம்ம முன்னால் போக முடியும். யோசேப்பு, தானியேல் இவரெல்லாம் தங்களை தீட்டுப்படாதபடிக்கு அவங்க தள்ளி வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜபோஜனத்தை என்ன செஞ்சாங்க? தள்ளி வச்சாங்க. 3வது காரியம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்றைக்கி நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இயேசுவே நம்ம வீட்டுக்குள் இருந்தாலும் நாம் கவலைப்பட்டு கலங்குறவர்களாக தான் இருப்போம். ஏன்னா அதுக்கு உதாரணம் மார்த்தாள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31-32 வசனம். எத்தனை நேரத்தில் சமையல் ரூமில் உங்கள் மனைவி மேலே அல்லது உங்கள் அம்மா கத்துறதை நீங்கள் கேட்டிருக்கீங்க? சமையல் ரூமில் சவுண்டு வர்றதை கேட்டிருக்கீங்களா? என்ன திருட்டாடு கடகடன்னு முடிக்கிற மாதிரி முழிக்கிறீங்க? அநேக வேலைகளை இழுத்து போட்டுக்கொள்ளாதீங்க. அநேக வேலைகளினாலே வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கலங்கினால். இன்னொரு இடத்துல நம்ம படிக்கிறோம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தில் எல்கானா சொல்கிறான், 10 குமாரை விட நான் உனக்கு அதிகம் அல்லவா. அவரை அண்ணால சிநேகித்து பண்ணாலே அதிகமான பங்கு கொடுத்தான். ஆனால் தனக்கு என்ன இருக்குதுங்கிறத பார்க்காம தனக்கு என்ன இல்லைன்னு பார்த்ததுனால தான் அவள் கவலைப்பட்டு கலங்கினாள். இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன? கடவுள் என்ன கொடுத்தாருங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு துதிக்காமல் எனக்கு என்ன இல்லைன்னு சொல்லிட்டு நாம் கவலைப்படுறோம் பாருங்கள். அதுதான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை. இயேசு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு சோறு போடணுங்கிற கவலையை விட நான் அவரிடத்துல போதனை அடையணுங்கிற கவலை இருந்திருக்குமானால் அன்றைக்கி மார்த்தாளுக்கு ஒரு சமாதானம் வந்திருக்கும். மரியாள் போய் சௌரியமாக போய் உட்காந்துட்டா. உண்மையாக மார்த்தாளுக்கு செம கடுப்பாக தான் இருந்திருக்கும். சின்ன பிள்ளை வேறு, அதனால் ஃப்ரீயாக இருந்திருப்பான்னு விட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாது. மரியாளுக்கு என்ன தெரிந்தது? ஏசா மாதிரி சாப்பாடு முக்கியமாக தெரியல, இயேசுவின் வார்த்தையினால் போதனை அடைந்து பரலோகம் போகிறது தான் முக்கியமாக இருந்தது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எதை நம்ம முக்கியமாக வைக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் கவலை வருமா அல்லது சமாதானம் வருமாங்கிறது முக்கியம். ஆண்டவரையும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களையும் முதலாவது தேவராஜா அவர் நீதி என்பது போல முக்கியமாக வைப்பீர்களானால் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களை முதலாவதாக வைக்கும் பொழுது தான் அங்கே நமக்கு கவலை வருது. என்றைக்கும் எங்கிட்ட இவ்வளோ பவுன் நகை இருக்குது, இவ்வளோ இடம் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, அதனால் நான் இதை செய்வேன்னு கலைஞத்தை கட்டி பெருசாக கட்டுவேன்னு ஆத்மா ஆமாம் செத்து போனால் என்ன ஆகணும் ஆண்டு கேட்டார். இன்றைக்கி நம்மளாம் என்ன செய்யணும்? இருக்கிறது மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுனா நமக்கு கவலை இருக்காது. அல்லேலூயா. அப்போது 3வது காரியம், கவலையிலிருந்து நீங்கள் விடுதலை அடையணும். அதுக்கு ஒரே வழி என்னென்னா, உங்கள் கவலைகளையெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம்னா என்ன அர்த்தம்?
ஆண்டவரே என் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல மாப்பிள்ளையை தருவீங்க, அந்த கல்யாணத்துக்கான பணத்தைலாம் தருவீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பார்த்து கொள்வீர், அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோடு தேவ சமூகத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சமாதானம் உங்கள் புத்தியும் உங்கள் சிந்தைகளையும் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாள் தேவ சமூகத்தில் போய் இருதயத்தை ஊற்றினாள். அடுத்த வருஷமே சாமுவேலை அவள் பெற்றுக்கொண்டார். அவள் கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. ஆமேன். கண்களுத்தூர் அல்லையா சொல்லாமா. அப்போ முதலாவது பாவத்தையும் பின்னானதை மறந்துடணும். ரெண்டாவது பாவத்தையும் பாரத்தையும் தலையிடணும். மூணாவது நம்முடைய கவலைப்படாமல் தேவ சமூகத்தில் போய் நம்முடைய கவலைகளெல்லாம் ஆண்டுற ஜெபத்தின் மூலியமாக தெரியப்படுத்தணும். தேவனுக்குரியவர்களை முதலாவதாக தேடணும். நான்காவது பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:15 நம்ம ஞானமாக நடக்கணும், ஞானமாக வாழணும். எதே இருக்குதோ இல்லையோ ஆண்டுகிட்ட என்ன கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. கொலோசியர் 4:5. கொலோசியர் 4:5 அங்கே வாசிக்கிறோம். அவனவனுக்கு இல்லை, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. ரட்சிக்கப்படாதவங்க நம்ம சுற்றிலையும் வாழ்கிறாங்க. அப்போ நமக்கு எதுலாம் நமக்கு ஞானம் வேணும். அநேகர் இந்த உலகமே நம்ம பார்க்குது. சர்ச்சுக்கு போகிறான் வர்றான், அவன் என்ன தான் பண்ணுறான், உலகம் நம்மளை உத்து பார்க்குது. அப்போ அவங்களுக்கு முன்பாக நம்ம ஞானமாக நடக்கணும். காலம் மோசமாக இருக்குது, ஞானமாக நடக்கணும். எதில் ஞானம்? எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு 3 சொல்லி கொடுப்பேன். 1 ஆரோக்கியம், 2 ஆவிக்குரிய வாழ்வு, 3 ஆசீர்வாதம். இந்த 3 ஆக்காக நீங்கள் எப்போதும் கவனமாக ஜெபிக்கணும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். முதலாவது உடல் நலம். இந்த உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு இடத்துல கர்த்தர் அவனை கெடுப்பார்னு இருக்கு. அப்போ இந்த சரீரம் நமக்குரியதில்ல, கர்த்தருக்குரியது. இந்த சரீரத்தை துரிச்சிக்கு இடமாக உடலை பேணக்கூடாது. இந்த சரீரத்தை கடுவரனோ உடலை அலக்களிக்கிறாங்கிற மாதிரி அலக்களிக்கக்கூடாது. ஞானமாக ஆரோக்கியமாக உடல் நலத்தை பாதுகாத்துக்கணும். ஏமா சர்க்கரை இருக்குது, மைசூர் பாக் கேட்குற, ஏற்கனவே ஒரு மைசூர் பாக் கொடுத்துட்டேன் போதுமா அப்படின்னா, கொண்டா நான் உங்கள் ஆசிரியை கேட்குறேன், என் புருஷன் சாங்க வாங்கிட்டு வந்ததுனால கேட்குறேன் அப்படின்னு 2 மைசூர் பாக்கு எடுத்து அள்ளி போடுறது. இல்லை மிட் நைட்டில் 12 மணிக்கு டாய்லெட் போகும்போது அப்படியே சரன்னு திறந்து அப்படி 2 மைசூர் பாக்கு எடுத்து வாயில் போட்டு காலையில் 10 மணிக்கு பார்க்கும்போது மைசூர் பாக்கு பாதி இருக்க, பாதி டப்பா பகலெல்லாம் இருக்கும், டேபிள் மேலே முழுசாக இருக்கும். ஆனால் விடிய காலத்தில் 10 மணிக்கு போய் திறந்து பார்க்க பாதி மைசூர் பாக்கு ஸ்வீட்டு இருக்காது. என்னென்னா நடுராத்திரியில் எலி வேட்டையாடு. ஆனால் எனக்கு சுகர் இருக்கே, நான் என்ன செய்யணும்? ஞானமாக நம்ம இச்சையடக்கமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு விசுவாசிகள், பெந்தகோஸ்து விசுவாசிகள், பரிசுத்தவான்களாகிய நீங்கள் உணவு கட்டுப்பாடை கை கொள்ளுங்க. 2வது சுத்தம். உங்கள் பல் சுத்தமாக இல்லை, உங்கள் பல் சொத்தையாவோ அல்லது பல்லில் இந்த மாதிரி பூஞ்சைகளோ இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அதனால் காலை இரவு 2 நேரம் நல்லா பல்லை துளக்கி வாயை கொப்பளித்து, அல்சர் வந்தால் வாய் நாற்று அடிக்கும், ஒழுங்காக பல்லு வளர்க்குறதுனாலும் வாய் நாற்று அடிக்கும். எங்கள் அம்மா சின்ன பையனாக இருக்கும்போது செங்கலெல்லாம் தூளி நல்லா போட்டு தேய்ச்சி சொல்லுவாங்க, 4 பேர்த்து முன்னாடி இல்லை வாங்கி பொத்துனாங்கன்னா அவமானமாக இருக்கும், அப்படி செய்யாது, நல்லா சுத்தமாறுன்னு என் தாய் எனக்கு சுத்தத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதுக்காக செங்கல் பொடி போட்டு விளக்கணும்னு யாரும் விளக்கிறாங்க, எனாமல் போயிடும். நல்ல டூத் பேஸ்ட்டை வாங்கி ஒழுங்காக மேலே கீழே, சிலர்லாம் சிக்கனமாக ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுவாங்க, 2 வருஷத்துக்கு ஒரே ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுவாங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு ப்ரெஷ்ஷை மாற்றுங்க. அதுலாம் சிக்கனம் பண்ணாதுங்க. உள்ளாடைகளும் சரி, இந்த மாதிரி பொருட்களையும் சரி அடிக்கடி மாற்றணும். சிலர்லாம் வருஷக்கணக்கு நான் 5 வருஷமாக யூஸ் பண்ண தெரியுமா, எவ்வளோ கவனமாக அப்படின்னுலாம் வச்சுட்ருப்பாங்க. உங்களை மாதிரி நாற்றம் முடிச்சவங்க வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம், சுத்தமாக இருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே சுத்தமாக இருக்கணும். சில பேர் வந்து டாய்லெட்டே பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி வாசடிக்கு. சிலர்லாம் வந்தாங்க கிட்ட வந்து நின்னா நம்ம பப்ளிக் பாத்ரூம் பக்கத்துக்கு போனோம் எப்படி வாசடிக்குமோ அந்த மாதிரி வாசடிக்குது. எப்படித்தான் நீங்கள் ஜீவனோடு இருக்கீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. சுத்தம் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்கு சுத்தம் அவசியம்.
உணவு கட்டுப்பாடு அவசியம், இச்சை அடக்கம் அவசியம். எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் எல்லாமே உங்கள் உடம்புக்கு பெரியவங்க செய்கிறதெல்லாம் சிலதெல்லாம் நல்லது, ஏழாம் ரத்தத்துக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நாட்கள் வரும்போது உடல் பலவீனம் அடைஞ்சிரும். அதனால் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஒபிசிட்டி, உடல் பருமன். இந்த வயசில் பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு 21 வயசு பிள்ளையில பார்த்திங்கன்னா எத்தனை குழந்தைமா, 3 குழந்தையா, சிசேரியனா அப்படின்னு கேட்குற மாதிரி பெரிய தொப்பை, நல்ல தொந்தி, அப்படியே நடக்கும்போது அப்படியே ததா 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 இப்படி தான் யானைக்குட்டி ஓடி வர்ற மாதிரி நடக்கிறது. பெற்றோர் ஞானமாக இருக்கணும். ஆம்பளை பையனாக இருந்தாலும் தொப்பை போட விடாதீங்க, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அண்டர் வெயிட்டில் கரெக்டாக கட்டுப்பாடாக வைங்க. இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் எப்படி கேட்குறாங்கன்னா, கொடி மாதிரி இருக்கிற மாதிரி சீமாத்து குச்சி மாதிரி தான் பிள்ளைங்க வேணுமா. காற்றடிச்சாலும் ஃபேன் காற்றடிச்சாலும் இப்படி ஆடணும் அந்த புள்ள. அப்படி தான் இன்றைக்கி என்ன செய்யணும்னா பொண்ணு தேடுறான். அதனால் என்ன செய்யணும்னா உடல் எடை, அதுக்காக நான் சொல்லலை, வியாதிகளுக்கு அதிகமான காரணம் உடல் எடை. எங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லித்தர ஆள் இல்லாதனால உடல் கெட்டு போயிடுச்சு. உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்தாதனால உடல் கெட்டு போச்சு. நீங்கள் அப்படி கெட்டு போகாமல் உங்கள் உடல் நலத்தை நீங்கள் பார்த்து கொள்ளணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகு ரொம்ப முக்கியம். ஏன்னா பாஸ்ட் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாருன்னு யோசிக்கிறீங்களா? எந்த மாப்பிள்ளையும் பார்த்தோன்னே எப்படி கேட்குறான், பொண்ணு சிகப்பாக இருக்குமா, சிரித்தா கன்னத்தில் குழி விழுகுமா, இவன் போய் குழியில் அங்கே போய் என்ன எடுக்க போகிறான்னு தெரியல, சிரித்தா கன்னத்தில் குழி விழுகுமா, புருவம் அப்படியே வில்லு மாதிரி இருக்குமா, இப்படி என்னென்னமோலாம் கேட்குறாங்க. நான் அப்படிலாம் கேட்கவே இல்லை. ஒரு பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் தான் கேட்டேன். கட்டு போகிறது என்னவா இருக்கணும், பொண்ணாக இருந்தால் போதும் தான் கேட்டேனே தவிர இப்படிலாம் இருக்கணும்னு நான் கேட்கல. வேறு ஏதாவது இருந்துச்சு என்ன பண்ண தப்பாக போயிடுமில்ல, அதனால் பொண்ணாக இருந்தால் போதும் தான் நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி என்னென்னமோ கேட்குறாங்க. எங்கன்னா பெந்தகோஸ்து சபையில் இருக்கிற விசுவாசிகள்லாம், அது இளைய தலைமுறையெல்லாம் நிறைய யூடியூப்பு அதெல்லாம் பார்க்குறதுனால என்னென்னமோ கேட்குறான். அப்பாவுக்கு சுகர் இருந்தால் நான் அந்த வீட்டில் கல்யாணம் பண்ண மாட்டேன்றான். அம்மாவுக்கு ப்ரெஷர் இருந்தால் அந்த பொண்ணு வேண்டாங்கிறான். அவளுக்கும் ப்ரெஷர் வந்து நான் டாக்டர்கிட்ட போய் டோக்கன் வாங்கிட்டு உட்காரவான்னு கேட்குறான். அப்போ எவ்வளோ அட்வான்ஸாக யோசிக்கிறான் பாருங்கள். அப்போ இவனுக்கு இருந்தால் மட்டும் அதையும் யோசிக்கணுமில்ல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உடல் ஆரோக்கியம் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியும் பின்விளைவுகள் நிறைய தரக்கூடியது. ஆகவே உடல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கை. என்னென்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பார்க்குறாங்க, சாட்சியாக நீங்கள் வாழணும். நீங்கள் புருஷன் முன்னாடி வாழ்னு கத்துறது, அப்புறம் வீட்டுக்குள்ளே சண்டை போடணுன்னா பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வெளியில் தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காது கேட்குற மாதிரி போன்னு கத்துறது. இந்த அந்த காலத்தில் அல்சேஷன் ஆகிருக்கும் ஜெர்மன் ஷெப்பர்ட், அதுக்கு இப்படி கத்தும், அப்படி கத்தும். சில பெண்ணுங்கள் சண்டை போட்டால் என்ன கேட்டுக்கிட்டு போய் தான் கத்துவாங்க. அப்போ தான் அதான் புருஷனை மிரட்டுறதுக்கான ஒரே ஐயோ மானம் போய் வர மாட்டேன், ஐயோ வா சாமி அவன் கூப்பிடுறோம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. அக்கம் பக்கம் நம்மளை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. சில பேர் பின்னால் உட்காந்துட்டு போனாலே எனக்கு வண்டியில் வரும்போது 2 பேர் சண்டை போட்டு வராங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நம்ம ஒட்டாமல் இப்படி கொண்டு வரும், வண்டியில் பின்னால் உட்காந்து ஒட்டாது. ஏன்னா சண்டை இல்லைன்னா அப்படி தோல் மேலே அப்படி ஒரு ஹூக்கு போடுற மாதிரி கையை போட்டோம் சண்டை போட்டு அதையே தெரிஞ்சு போயிடும், 2 சண்டை போட்டுட்டு வருது. ஸோ சாட்சி, நம்முடைய சாட்சி என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். 3வது பார்த்திங்கனாக்கா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்கணும். எப்படி அனலாக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஃபயராக ஃப்ளேமாக இருக்கணும். எபேசியர் 4:18 சொல்லுது, ஆவியை அவித்து போடாதீங்க, பரிசுத்த ஆவியக்குள்ளே எப்போதும் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணணும். லூக்கா 24:22 எம்மாவரிசை சொல்கிறாங்க, வேத வாக்கியத்தை விலங்கு காட்டின போது நம்ம இருதயம் ஃப்ளேம் ஆச்சுல்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அனல் 3 எழுப்பிடுச்சுல. பார்ப்போம், வசனத்தை வாசிக்கிறதுனால ஆவியானவரால் ஜெபம் பண்ணுறதுனால அனல் மூட்டி நாம் எழுப்புப்படுறோம். அது மட்டும் இல்லை, பரிசுத்தவான்களோடு கூடுகிறதுனால, ஐக்கியப்படுறதுனால. அப்போஸ்தலர் 4:32 அவங்க கூடின இடம் அசைந்தது. அப்போஸ்தலர் 1, 2, 3, 4 வசனத்தில் மேல் வீட்டில் எல்லாம் ஒன்று கூடின போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போது எல்லாரும் ஒன்றா பரிசுத்தவான்களா கூடும்போது அங்கே அனல் வரும். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணும்போது அனல் மூடுறோம்,
வேத வசனத்தை தியானிக்கும் போது அனல் மூழுது, அடுத்தது பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது அனல் மூழுது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பக்தி வைராக்கியமாக அனலாக ஃபயராக வைத்து கொள்ளணும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போதும் வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு ஆயத்தத்தோடு இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 1:10 சொல்கிறாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்து வருகிறத எதிர்பார்த்து கொண்டிருக்கிறத அந்த நாட்டு சபை உங்களை பற்றி சொல்கிறாங்களே, உங்களுக்கு வசனம் மக்கதோனியாவின் அகாய்வன் துணித்தது, அவங்க உங்களை கொடுத்து சாட்சிலாங்க, அவங்க கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்காங்க. நீங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறதையா சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் இப்போல்லாம் சாக மாட்டேன்டா. நிறைய பேர் சொல்கிறது என்ன? நான் இப்போல்லாம் சாக மாட்டேன், இன்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு தான். இல்லை, என்னை பார்த்து என் புள்ள நான் ஆண்டோடைய வருகைக்கு போகணும்னு ஆயத்தப்படணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வருகைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக, மரித்தாலும் சரி அவர் வந்தாலும் சரி நான் மேலே போவேன். நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் வருகையை பற்றியே பேசணும். ஆதி பரிசுத்தவான்கள் மாறனாதா இயேசு வருகிறார் என்று சொன்னது போல் எப்போதும் வருகையை நினைவாக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி வச்சுக்கணும். மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசீர்வாதத்தில் 3 காரியம்: உழைப்பு, சேமிப்பு, அதனால் தேவனுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். 1 தீமை 3ஆம் அதிகாரம் 10-12 வசனம் சொல்லுது, வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் சாப்பிடாத, ஓசி சாப்பாடு சாப்பிடாது. கல்யாண வீட்டுக்கு போனால் பிரியாணியை குடும்பமாக சாப்பிட்டு வரலான்னு 100 ரூபா மொய் வச்சுட்டு வந்துடலான்னு யோசிக்கக்கூடாது. ஒரு ஆள் 100 குறைஞ்சது அந்த பிளேட் பிரியாணிக்கு 100 ரூபா கணக்கு போட்டு 5 பேர் போனால் 500 ரூபா மொய் வைக்கணும். ஏன்னா என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணணும்ல. ஜோக்காக சொன்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிடைக்குது இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. வாங்கிறது பார்க்கணும், கொடுக்கறது பாக்கியம். என்றைக்கு நம்ம என்ன செய்யணும்னா உழைச்சி சாப்பிட்றதான் என்றைக்கு நம்மக்கிட்ட நிற்கும். உழைக்காமல் சாப்பிட்றது நம்ம வாழ்க்கையில் நிற்காது. அப்போ என்றைக்கும் கடினமாக உழைக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் முயற்சி பண்ணணும். 2வது ரோமர் 13:18 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறு ஒன்றிலும் கடன் வாங்காத. கடனே வாங்காமல் வாழ கற்றுக்குங்க. கடன் படாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. எதுக்கெடுத்தாலும் கடன் வாங்கிறதுக்குன்னு ஓடாதீங்க. மளிகை கடை கடன், பால் கடலில் கடன். ஒரு கடைக்கு போவேன், 1 கிலோ தக்காளிக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோம் கணக்கு 1.25 இருக்கும், 1.25 போடுவான். நான் கணக்கு பண்ணி காசு கொண்டு போவேன். அப்புறம் ஒரு 100 ரூபா பத்தாது, அவன் அண்ணே அப்புறம் கொடுங்கன்னு எழுதுவான். 1 வாரம் கழிச்சு அந்த 100 ரூபாயை பக்கத்தில் இன்னொரு 1 போட்டு 110 ஆக்கிடுவான். கேட்டாண்ணே 110 ரூபாய்க்கு வாங்கின மறந்துட்டீரோ அப்படின்னு கேட்பான். மறந்துட்டே போல இருக்கு. நிறைய போகிறீங்கள வரைகளை பார்த்துட்டு அதை மறந்துட்டீங்க. அவன் தந்திரம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் கடைக்கு போகிறதையே கட் பண்ணிட்டு. நிறைய நேரங்களில் நம்முடைய பணம் கடனாக போகிறது, வட்டியாக போகிறது, நிறைய நஷ்டம் அடைகிறது. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் 100-10 ஆண்டருக்கு கொடுக்குறீங்களா, இன்னொரு 10 சேமிப்பாக வைங்க. 80 தான் உங்கள் வரவாக நினைங்க. அந்த 80க்குள்ளே அவசர செலவுக்கு 20 ரூபா எடுத்து வச்சுட்டு மிச்சம் 60 ரூபாவில் உங்களை அத்தியாவசியமானது அவசியமானது. அவசியமானது எது, அத்தியாவசியமானது எது, தேவையானது எது, 3 பிரிவாக போடுங்க. அத்தியாவசியம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியங்கிறது முக்கியம், தேவை என்பது நெசசரி, அது கண்டிப்பாக வேணும். அப்படி 3ஆக பிரிச்சுட்டு தேவையில்லாத செலவுகளெல்லாம் கட் பண்ணுங்க. ஜிபேயில் வாங்குறதுனால காசு செலவாகிறது தெரியாது. அதனால் ரொக்கத்தை கொண்டு போய் வாங்குங்க. டிமார்ட் போன்ற கடையில் போய் வாங்காமல் மார்க்கெட்டில் போய் சாமானை வாங்குங்க. இங்கே லோக்கலில் மளிகை கடையில் கடன் வாங்குறத விட மார்க்கெட்டில் போய் காசு சேர்த்து 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு சாமானை வாங்கிட்டு வந்து சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேற முடியும். சேமிப்பை செலவாக நினச்சி அதை சேர்த்துட்டே வாங்க. அது எந்த காதை மறந்துடுங்க, உண்டியில் போட்ட காசு மாதிரி மறந்துடுங்க. அப்போ தான் எதிர்காலத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும்.
ஞானமாய் நடக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் காசு கடன் கேட்டால் இயேசுவை கும்பிட்றான், எங்கிட்ட வந்து காசு கேட்குறான்னு அவன் சொல்லாதபடிக்கு நம்முடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும். நம்முடைய அரிக்கட்டு கீழே விழக்கூடாது. யோசேப்பின் அரிக்கட்டை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க பண்ணினார். வட்டி கடன், கந்து வட்டி கடன், டெய்லி கடன், சிட்டு கடன், கிரெடிட் கார்டு கடன், அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் அந்த கடனை முறியடியுங்கள். நீங்கள் ராஜாவாக இருங்கள், நீங்கள் கூஜாவாக இருக்காதிருங்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக சொல்லி ஒன்றை முடிக்கிறேன். அது என்னவென்றால் வசனத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிதல். யாக்கோபு 1:21-22 அடிக்கடி நான் சொல்கிறதுக்கு காரணம் உங்கள் மனசுக்குள்ளே அது பதிந்து விட வேண்டும் என்பதற்காக. உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையில் தான் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க, கோபப்படாமல் ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் பேசணும், பாஸ்ட் என்ன கடன் வாங்காதுங்கிறாரு. கடன் வாங்குறது, இப்போ வீட்டு லோன்லாம் வந்து கடன் வாங்கி தான் ஆகணும். ஒரு கார் வாங்குறீங்க, அது கடன் இல்லாமல் தர மாட்டாங்க. அது கடன் வாங்கலைன்னா டேக்ஸ் எல்லாம் போடுவாங்க. சின்ன சின்ன நெசசரி இருக்குது, அது வேறு. ஆனால் எல்லாவற்றுக்கும் கடன்காரங்களாகவே வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு நல்லது அல்ல. வருமானத்துக்கு தகுந்தாற் போல அவைகளை தீர்மானிக்கணும். நீங்கள் வருத்தப்படக்கூடாது. வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்க. ஏன்னா இந்த வசனம்தான் உங்களை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாகத்தக்கதான ஒரு வசனமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:15 வாசிக்கும் போது, உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதலே உனக்கு தெரியும். அப்போ அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் வரும். நான் நித்திய ஜீவனை அடைவேன். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 2:13 சொல்லுகிறது, எங்களால் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்க, அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்கு அது பேலன்ஸ் செய்கிறது. நீ கார் வாங்குவே, வீடு வாங்குங்கிறது மட்டும் விசுவாசிக்கிறது அல்ல. உங்கள் பிள்ளைகளை கொடுத்த ஒரு தொலைதூர தரிசனத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும். உங்கள் பிள்ளையை ஒரு கலெக்டர் ஆக்கணும், சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக ஆக்கணும். அப்படிப்பட்ட ஆலோசனை சொல்கிற வசனங்களையும் நீங்கள் கேளுங்க. ஏன்னா சின்னவன் 1000 சிறியவன் 10,000 பெருகுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இல்லாததை இருக்கிறவர்களாக அழைக்கிறவர், உடந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவர். என்னைக்குமே ஒரு தூர கால தரிசனத்தோடு வாழுங்க. வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தான் இந்த தரிசனம் நிறைந்த ஒரு பார்வையும் விசுவாசம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேரி சிஸ்டருடைய பிள்ளையை பார்த்து சொல்வேன், நீ ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணுமா? ஏன், ஒய் நாட்? ஏன் ஆக முடியாது? ஆக முடியும். தரிசனத்தை விதையுங்க. அப்படி கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிற அந்த வேத வார்த்தைகளை விசுவாசிங்க. உங்கள் பையனை சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நினச்சி பாருங்கள். பிரதமரையே மிரட்டலாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பிரதமரையே என்ன செய்ய முடியும்? மிரட்டக்கூடிய பவர் எங்கே இருக்குது? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. நாம் ஒரு கார் வாங்கிட்டு வந்தால் பண்ணுறது பெருசு இல்லைங்க. நம்ம பிள்ளைங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நீங்கள் பார்த்து ஆகக்கூட ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. தானியேலை பிரதம மந்திரியாக கர்த்தர் வச்சார். 3 சக்கரவர்த்தியின் கீழே, சாம்ராஜ்யத்தின் கீழே அவர் வேலை செய்தார். ஏன் உங்கள் பிள்ளை என் பிள்ளை வரக்கூடாது? வெறும் டாக்டர் இன்ஜினியராக மட்டும்தான் வரணுமா? நினையுங்க. ஒரு பெரிய கப்பல் கேப்டன் ஆகணும்னு நினையுங்க. இல்லை ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிற ஒரு சபை ஸ்தாபிக்கிற ஒரு ஊழியக்காரனை கனவு காணுங்க. வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் உன்னை இப்படி ஆக்குவார் சொல்லுங்க. வசனத்தை படியுங்க. இந்த வசனத்திலிருந்து வல்லமை பாய்ந்து வரும். அல்லேலூயா. இது உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையே மாற்றுகிறது, உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது, உங்களை உருவாக்குகிறது, உங்களை முழுமைப்படுத்துகிற ஒரு திருவசனத்தை கர்த்தர் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதே சமயத்தில் போதக சிக்ஷைகள் வந்தால் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுங்க, கோவப்படாதீங்க. நம்முடைய சபையில் ஒரு சகோதரி இருந்தார்கள். அப்போ அவங்கக்கிட்ட கர்த்தருக்கு விரோதமான சில உறவுகளிலிருந்து விலகும்படி அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். கிள்ளி கொடுக்க மாட்டாங்க, அள்ளி கொடுப்பவர்கள். சூப்பரான விசுவாசி, நல்லா அன்பு கூறுவாங்க. அது நான் சொன்னோடனே அவங்களுக்கு என் மேலே வருத்தம் வந்துச்சு. கோவிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. அதை கேட்டு எனக்கு 1 மாதம் தூக்கம் வரல. ரொம்ப வருத்தம். இப்படிலாம் நம்ம நன்மை செஞ்சோம், இந்த சகோதரி இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டேன். ஆனால் என் பேச்சை கேட்காம ஒரு டிசம்பரில் அவங்க ஃபோன் பண்ணாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் அவங்கள போய் பார்த்த பொழுது அவங்களோட உடலெல்லாம் உருக்குலைந்து போய் எலும்பும் தோலுமாய் போய் தலையில் முடிகளெல்லாம் இல்லாமல், பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வருவேனா பாஸ்டர்?
நான் சாட்சி சொல்லணும், நான் சர்ச்சுக்கு எப்போ வருவேன்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னாங்க. அவங்க எனக்கு அனுப்பின மெசேஜில் அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்லாம் சர்ச்சுக்கு வரணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும், இப்போ சர்ச்சுக்கு வர்றது நினச்சாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது. முதல்ல ஏண்டா சர்ச்சு முடியுதுன்னு இருக்கும், இப்போ எப்படா சர்ச்சு முடியுதுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் அதே வாய் அடுத்த ஒரு 5 மாதத்தில் டிசம்பர் மாதம், இதே டிசம்பர் மாதம் இந்த நாட்களில் அவர்களை நான் போய் ஃபோனை அவங்க நான் பண்ணும்போதெல்லாம் அவங்க கட் பண்ணுவாங்க, நான் ஃபோன் பண்ணுறதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க நவம்பர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, நான் கட் பண்ணி விட்ருவேன், அட்டன் பண்ண மாட்டேன். அப்போ டிசம்பரில் வேறு ஒரு புது நம்பர்லேருந்து பண்ணி, பாஸ்டர் ஃபோனை கட் பண்ணிடாதீங்க பாஸ்டர்னு சொன்னோன்னே அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே வச்சு அலோ சொல்லாமையே காதில் வச்சேன், பாஸ்டர் நான் மரண தருவாயில் இருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட நான் பாவ அறிக்கை செய்யணும் அப்படின்னு அவங்க பல காரியங்களை சொன்னார்கள். நானும் என் மனைவியும் போய் பார்த்தபோது கிழிந்து போன சேலையை போல படுக்கையில் அவங்க படுத்தேன். பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஆனால் எதுவுமே அவர்களை காப்பாற்றவில்லை. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நான் எப்போ பாஸ்டர் சர்ச்சுக்கு வருவேன், நான் ஆண்டோடைய ஆலயத்துக்கு வருவேனா, நான் ஆண்டவரை பார்ப்பேனா? ஒரு டிசம்பர், அதுக்கு முந்தின டிசம்பர் மாதத்தில் என்னை அல்லோகலப்படுத்தி விட்டுட்டாங்க. சமாதானம் இல்லாதனால தான் அது பாட்டில் கூட எழுதியிருப்பேன், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர்னு கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். அதை அந்த டைமில் தான் உட்காந்து எழுதினேன். அவ்வளோ மன உளைச்சலை கொடுத்தாங்க, வசனத்தை தியானிக்க முடியாத அளவுக்கு மன உளைச்சல், குற்றச்சாட்டுகளை சொல்லி. ஆனால் அத்தனையும் மாறிடுது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 9-14 வசனங்கள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த வசனங்களை கடைசியாக படித்து முடிக்கிறேன். நீதிமொழிகள் 5:9-14 படிப்போம். நீ சேராதே, சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருத்துறைவார், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியார் வீட்டில் சேரும். இதுதான் நடந்தது. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரம் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கழிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணிலுக்கு என் செவியை சாயாமலும் போனனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் கூறிய எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று முறையிடுவாய். ஏக்கத்தோடையே அந்த சகோதரி மரித்தார்கள். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் வசனம் நம்முடைய பிரியத்துக்கு எதிராக இருக்கும். சில நேரங்களில் அவங்க இங்கே வந்ததே எதுனா, அவர்களுடைய உறவை தொடர வேண்டும் என்பதற்கு அவர்கள் இந்த சபைக்கு வந்தார்கள். ஆனால் சபைக்கு வந்தோடனே சத்தியம் என்ன பண்ணுச்சு, இந்த உறவை விட்டு விலகுன்னு சொல்லிச்சு. என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. நான் சொன்னேன், இது தவறு சிஸ்டர், இது பாவம், இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சுட்டு நீங்கள் ராபோதனை எடுக்கக்கூடாது, ஆகவே நீங்கள் இந்த உறவை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு என் மேலே வருத்தம் வந்துடுச்சு. காம்ப்ரமைஸ் பண்ணி என்னால் பேச முடியல. முடிவு என்ன? இன்றைக்கு மரித்து போனார். வாழ வேண்டியவர்கள் தாங்கள் விட முடியாத உறவுக்காக தங்கள் ஆத்மாவை இழந்து போனாங்க. ஆனால் அவங்க யாருக்காக வாழ்ந்தாங்களோ அந்த மனிதன் ஜம்முன்னு வாழ்கிறாங்க. ஆனால் இவங்க தங்களுடைய ஆத்மாவை இழந்து போனாங்க. அன்பானவர்களே, சத்தியத்துக்கு செவியை சாயுங்கள், வசனத்துக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு நலமான போதகத்தை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, தவறான உறவுகளுக்குள்ளே போகாதீங்க, தவறான காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே என் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், கடிந்து கொள்ளும் என் போதகரை நான் மனசுக்குள்ளே திட்ட மாட்டேன், அவமரியாதை செய்ய மாட்டேன், நான் சாந்தமாக ஏற்றுக்கொள்வேன். ஒப்பு கொடுக்கலாமா? முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். ஃபவுண்டேஷன் ஆஃப் மைண்ட். உங்கள் மனதின் அஸ்திவார 3 காரியங்களையும், உங்களுடைய வாழ்க்கை ஸ்டெபிளைஸாய் வீணாய் போகாதபடிக்கு 5 காரியங்களையும் உங்களுக்கு இந்த காலை வேளையில் பகிர்ந்து கொடுத்துருக்கிறேன். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். ஆகவே முகதாட்சணையும் இல்லாமல் கர்த்தர் சொல்லுகிற சத்தியத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். மரண பரியந்தும் அதை நினைவில் வைத்து நீங்கள் உங்களை அடிச்சு ஊட்டலை வசனத்தில் நடவுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்தமான பிதாவே,
உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தை முத்தம் செய்து எங்களை அர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறைவுகளை மன்னிக்கிறவரும் மீறுதல்களை நிவர்த்தி செய்கிறவரும் எங்களை எல்லா அக்கிரமணிந்து மீட்டு கொண்டவருமா இருக்கிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. வரும் நாட்கள், வரும் ஆண்டு நாங்கள் ஆசீர்வாதத்திலே வாழ, கர்த்தருடைய உறவிலே ஐக்கியத்திலே வாழ, ஆவிக்குரிய பரிசுத்தத்திலே வாழ, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம் ஓட, வீணாய் போன ஒரு வாழ்க்கை வாழாமல் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து லக்கை அடைந்து, ஆண்டவரே, எங்கள் ஜீவிக்கிற இடத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரக செய்வீராக. இந்த காலை வேளையில் கூட இந்த வேத வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளை ப்ரிசர்வ் பண்ணணும், அவர்களை பாதுகாக்கணும், கர்த்தருக்குள்ளே அவர்களை வழி நடத்தணும், அவர்களுக்கு எந்த குறைவில்லாதபடி அவரை வழி நடத்தணும். ஆண்டவரே, விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வந்த பிள்ளைகளுக்கு சுகம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையின் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு நாங்கள் கர்த்தாவே மனமகிழ்ச்சியாக பூரண சமாதானத்தோடு கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடந்து செல்ல, நித்தியத்தை நோக்கி முன்னேறி செல்ல எங்களுக்கு உகந்த ஆண்டாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி எங்களை பரிசுத்தம் செய்ய ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் மாசற்ற வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும். கிருபையுள்ள வசனத்துக்கு பரிசுத்த நிறைவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும். ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடு உங்களுக்கு சகல பரிசுத்தவான்களோடு மீண்டும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. 2:30 மணிக்கு